நாட்டின் சட்டங்களுக்கு அமைய தனது சொத்து விபரங்களை பகிரங்கப்படுத்திய பின்னர் அதில் உள்ள விடயங்களை தவறான முறையில் இலத்திரனியல் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக அமைச்சரின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய செய்தி அறிக்கையிடலால் தனக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்த போதிலும் மீண்டும் தவறான தகவல்களை வெளியிட்டு தமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஊடக நிறுவனம் மக்களுக்கு சொந்தமான பொது சொத்தான அலைவரிசைகளை பயன்படுத்தி ஊடக அமைச்சு மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் உரிமங்களின் அடிப்படையில் இயங்கும் ஒரு நிறுவனம் என அமைச்சர் லால்காந்த் தனது எழுத்துப்பூர்வ முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்ச ஊடக தர்மத்தை கூட மதிக்காமல் உரிம நிபந்தனைகளையும் சட்ட விதிகளையும் மீறி குறித்த இலத்திரனியல் ஊடகம் செயற்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். இன்று அனுராதபுரம் எல்லையாபத்துவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் கேடி லால்காந்த் உரையாற்றியிருந்தார். நாம் அதிகாரத்தை கைப்பற்றியது அரசியலை மாற்றுவதற்காக. தற்போது அதனை மாற்றிக்கொண்டு வருகின்றோம். தெரிவிக்கும் கருத்துக்கள் இதனையும் பொருட்படுத்த வேண்டாம். நாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து தற்போது ஒருவருக்கு கொடுத்தாகிவிட்டது. மற்றவர்களும் கவனமாக இருங்கள். கூறுவதை உண்மையாக கூறுங்கள். அவ்வளவுதான். அந்த உண்மைகளுக்கு நாம் பதிலளிப்போம். அது அந்த நிறுவனங்கள் சார்ந்த விடயம். எம்மை பற்றி பலவிதமாக பேசுகின்றனர். பேசட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் பேசட்டும். நாம் சரியாக தெரிவு செய்து அந்த இடத்துக்கு வருகை தந்து அதன் பின்னர் அசைய முடியாதபடி கவனிப்போம். தற்போது ஒரு கடிதம் கொடுத்த உடனேயே மன்னிப்பு 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 என்று கூறுகின்றனர். இல்லை, மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. அது உறுதி. மன்னிப்பு கிடையாது. தேவையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக எடுக்கப்படும். அனைத்து விதமான கீழ்த்தரமான வேலைகள், அயோக்கியத்தனங்கள் என எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்து விட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தவுடன் தவறு நடந்து விட்டது என்று கூறுகின்றனர். மன்னிக்க வேண்டும் என மன்னிப்பு கேட்கின்றனர். மன்னிப்பு கேட்கும் உரிமையின் கீழ் என்னென்னவோ சொல்கின்றார்கள். சந்தர்ப்பம் வழங்கப்படாது. ஏனெனில் நாட்டு மக்கள் எம்மை குறை கூறுகின்றனர். 159 ஆசனங்களை கொடுத்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியையும் கொடுத்துவிட்டு ஏன் சும்மா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என வினவுகின்றனர். இல்லை, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.